லாசர் ஒரு பக்கம் மரித்து அவன் கல்லறையில் இருக்கிறான். கிட்டத்தட்ட 4 நாள் ஆச்சு. இப்போ இயேசு வந்து நிற்கிறாரு. இவர் மேலே கோபமாக யார் இருக்கிறா? மார்த்தாள் இருக்கிறா. மார்த்தாள் கேட்குறா, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரனாகிய லாசரு மரித்திருக்க மாட்டானே, ஏன் வரல? நாங்கள் தான் அனுப்பிவிட்டோமே ஆளை, உங்களுக்கு நீங்கள் தான் சீக்கிரம் வரணும்னு சொல்லி அனுப்பிவிட்டோமே, நீங்கள் ஏன் என்ன செய்யலை, வரலை அப்படின்னு ஆண்டவர்கள் கோபமாக இருக்கிறா. சில விசுவாசிகள் ஆண்டவர்கள் கோபமாக தான் இருக்கிறாங்க. சகோதரி அப்படி சொன்னாங்க, ஆண்டவன் எப்படி இருக்கிறானே பயங்கர ரொம்ப கோபமாக இருக்கேன். ஏன்னா நான் ஜெபிச்சு பார்க்குறேன், ஆண்டவர் நினைச்ச மாட்டேன்றாரு. ஜெபத்துக்கு நான் சொல்கிறது செய்ய மாட்டேன்றார். இவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, என் ஜெபத்தை இவர் கேட்க மாட்டேன்றாரு. கோபம் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, பைபிள் படிக்கிறேன்னு செஞ்சுருவாங்க, அவங்க நிப்பாட்டிடுவாங்க. இதுதான் ஆண்டவர் மேலே கோபத்தை காட்டுறது. அப்புறம் ஜெபிக்கிறத, ஏன்னா நான் கர்த்தர் மேலே என்னவா இருக்கேன், கோபமாக இருக்கிறேன். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சர்ச்சையை விட்டுருவாங்க. என்னத்தை ஆண்டவர் நேரத்தை தேடி, என் வீட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, இவ்வளோ இழப்பு வந்துருச்சு, இனிமேல் நான் கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம், நான் கர்த்தர் மேலே கோபமாக இருக்கிறேன், போங்க சர்ச்சுக்கு வர்றதுன்னு பாட்டிடுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் கோவப்படுறதுனால ஆண்டவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. நஷ்டம் நமக்கு தான். நம்ம கோவப்படுற ஆண்டு மேலே கோவத்தை வச்சுட்டு முகத்தை திருப்பி போனால் நமக்கு தான் நஷ்டம். அவர் கோவப்படுகிறவர்கள் எத்தனை பேர் தெரியும், ஆண்டு மேலே கோபம் இல்லையா, ஆண்டு மேலே கோபம் இல்லையா அப்படின்ட்டு அன்னைக்கு நினைக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, நான் உண்மையில் கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை. எப்போ சொன்னால் தெரியுமா, அந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்படுத்தின வசனம் இருக்கு இல்லையா, ஏசியாவில் 54. அங்கே தான் சொல்கிறாரு, என் கிருபை தான் உன்கிட்ட காட்டுவேன் இல்லையோ, கோபத்தை காட்ட மாட்டேன். என் கிருபையை காட்ட ரெடி, ஆனால் கோபத்தை காட்ட மாட்டேன். இதுவரை நம்புறீங்க கர்த்தர் மேலே கோபமாக இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கு விசுவாசி நினைக்கிறான், கர்த்தர் என்னமா இருக்கிற மேலே கோபமாக தான் இருக்கிறாரு. ஜெபத்தை விட்டுறது, பைபிள் படிக்கிற நிப்பாட்டுறது. ஏன்னா அவ்வளோ போராட்டம் சந்திக்கிறாங்க, அவ்வளோ இழப்பில் சந்திக்கிறாங்க. சர்ச்சையை விட்டுறாங்க சில பேர். இன்னும் கொஞ்சம் மோசமாகி கர்த்தரை விட்டு பின்வாங்கலாம் போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பாருங்கள், வீட்டில் அவ்வளோ இழப்பு வந்துச்சு, போராட்டம். கர்த்தர் காரணம் கிடையாது, எல்லாம் இவங்க செஞ்ச தவறான முடிவினால் ஏற்பட்ட விளைவு. கர்த்தரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா வாழ்க்கை அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. ஆண்டவர் நான் ஜெபிச்சு பார்க்குறேன், ஆண்டா என் வீட்டில் அற்புதம் செய்ய மாட்டேன்றாரு, என் வீட்டில் அதிசயம் செய்ய மாட்டேன்றாரு, நானும் ஜெபிச்சு தான் பார்க்குறேன், விட்டுட்டாங்க கர்த்தரை. இன்றைக்கி அவங்க இல்லவே இல்லை, அந்த குடும்பம் இல்லை. என்ன காரணம், கர்த்தர் மேலே கோவப்படுறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரை நேசிப்பது மூலமாக நமக்கு 1000 நன்மைகள் இருக்கிறது. கர்த்தரை ஆராதிப்பது மூலமாக 1000 நன்மைகள் இருக்குது. தாவீது ராஜா அப்படி சொல்கிறாரா, இன்னும் கர்த்தரை துதிப்பேன். எனக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை இழப்பு வந்தாலும், இன்னும் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் இழப்புகள், போராட்டங்கள், பிரச்சனை வரும்பொழுது கர்த்தரை விட்டுட்டு, ஜெபத்தை விட்டுட்டு, வேதத்தை படிக்க நிப்பாட்டிட்டு என்ன ஆண்டுன்னு சொல்லி போயிடாதீங்க. இப்போதான் ரொம்ப இருக்க பிடிக்கணும், கர்த்தரை ஆண்டு ஆராதிக்கணும். ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஆராதனை விட்டுறாதீங்க, ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. பெரும் வெள்ளம் வந்து பெரும் காற்று அடித்து அந்த வீட்டு மேலே மோதியும் அசைக்கப்படலை. ஏன்னா எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம், வசனத்தை. இப்போ ரொம்ப பிடிக்க வேண்டும்.